நீங்க என்னதான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருந்தாலும், ஜிம்முக்கு போய் சூப்பரா பாடி பில்ட் பண்ணியிருந்தாலும், இல்ல ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும், உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் வீக்கா இருந்தா எதிரில் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் தரவே மாட்டாங்க. கண்டிப்பா தரவே மாட்டாங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுமா? நான் உங்க கண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நீங்க யாரையாவது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்க வெறும் 3 செகண்ட் தான் எடுத்துப்பாங்க உங்களுடைய சோஷியல் வேல்யூ என்னன்னு முடிவு பண்றதுக்கு. அந்த 3 செகண்ட்ல நீங்க கீழே குனிஞ்சு பார்த்தாலோ இல்ல கண்ணை தட்டி கழிச்சாலோ நீங்க அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டீங்க, நீங்க ஒரு ஃபாலோவர் தான், லீடர் இல்லைன்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஐ கான்டாக்டோடைய 5 லெவல்ஸை பத்தி சொல்ல போறேன். இது 99% பேருக்கு தெரியவே தெரியாது. லெவல் 5க்கு வரும்போது இதுவும் பேசாமலேயே மற்றவங்க மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீங்க கத்துப்பீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இந்த ஐ கான்டாக்ட் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா லெவல் 5 உங்களுடைய சைக்காலஜிக்கல் வெப்பன். ரொம்ப பில்டப் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நெவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். இப்ப நான் உங்க கண்ணை பார்த்து ஒரு 3 செகண்ட் கண்ணை சிமிட்டாம அப்படியே பார்த்தா நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல கொஞ்சம் கீழே பார்க்கலாம்னு தோணுமா? இல்ல போனை செக் பண்ணலாம்னு தோணுமா? இந்த ப்ரெஷர் நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா? இதை தான் சோஷியல் டென்ஷன் சொல்லுவாங்க. இதனுடைய முதல் லெவல் என்ன? பிரேக்கிங் ஐ கான்டாக்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் யாரையாவது இம்ப்ரெஸ் பண்றதா இருக்கட்டும், இன்டர்வியூ கிராக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ரெஸ்பெக்ட சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த டென்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியாததுனால தான். மக்கள் உங்க வார்த்தைகளை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க கண்ணை தான் படிப்பாங்க. உங்களுக்கு கண்ணை பார்த்து பேசாம பார்வையை திருப்புற பழக்கம் இருந்தா இந்த உலகம் உங்களை வீக்கானவன்னு நினைச்சிரும். இந்த தப்பை தான் உங்கள 99% பேர் பண்றீங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியறது இல்ல. நாம ஒண்ணு ரோபோட் கிடையாது. யாரோட கண்ணையும் தொடர்ந்து விரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நாம ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க எப்படி பிரேக் பண்றீங்க? மொத்த கேமும் அங்கதான் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. எப்போதாவது நீங்க ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணணும்னா தயவு செஞ்சு கீழே பார்க்காதீங்க. இது எப்பவுமே கூடாது. ஒரு ஹை வேல்யூ மேன் எப்பவுமே குனிய மாட்டான். அதனால எப்போதாவது உங்களுக்கு ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க சைட்ல பாருங்க, ரைட் சைட்ல இல்ல லெஃப்ட் சைட்ல பாருங்க, இல்ல மேல கூட பாருங்க. இந்த 3 பக்கமும் நீங்க பார்க்கலாம். ஆனா கீழே மட்டும் பார்க்கவே கூடாது. நீங்க சைட்ல பார்க்கும்போது அவங்க பேசுறத நீங்க மைண்ட்ல ப்ராசஸ் பண்றீங்க, அதாவது யோசிக்கிறீங்கன்னு தோணும். இது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் மற்றும் கான்ஃபிடன்ஸை காட்டும். லெவல் 2, த ஸ்டிக்கி ஐஸ் டெக்னிக். இப்போ ரொம்ப கெத்தான ஒரு மேக்னெட்டிக் கேரக்டர் பத்தி பேசுவோம். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சில பேர் ரொம்ப மேக்னெட்டிக்கா இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பேசும்போது நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஆள்னு உங்களுக்கே தோணும். அவங்க ஒன்றும் மேஜிக் பண்ணல. அவங்க யூஸ் பண்றது ஸ்டிக்கி ஐஸ் டெக்னிக். பெரும்பாலான மக்கள் பேசி முடிச்ச உடனே கரண்ட் அடிச்ச மாதிரி டக்குன்னு பார்வையை திருப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த சோஷியல் டென்ஷன்ல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா நீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். கற்பனை பண்ணிக்கோங்க, உங்க கண்ணு தேன் மாதிரி லைட்டா பிசு பிசுப்பா, அதாவது ஸ்டிக்கியா இருக்குன்னு. நீங்க யார்கிட்டயாவது பேசி முடிக்கும் போதோ இல்ல அவங்க கிளம்புறதுக்கு திரும்பும் போதோ உங்க பார்வைய உடனே கட் பண்ணிடாதீங்க. அவங்களை இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் மெதுவா ஸ்மூத்தா உங்க பார்வையே எடுங்க. ஏதோ ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்து பிரியற மாதிரி. இதனால எதிரில் இருக்கிறவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல 2 விஷயம் நடக்கும். அவங்களுக்கு என்ன தோணும்னா, நீங்க அவங்க கிட்ட ஜெனியூனா இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்னு நினைப்பாங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மக்கள் தங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க பார்வைய அவங்க மேல அப்படியே ஒட்ட வச்சிருந்தா உங்களோட கான்ஃபிடன்ஸும் அந்த பாசமும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இதுல ஒரு வார்னிங் இருக்கு. இதை வெறும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் தான் ஹோல்ட் பண்ணணும். 5 செகண்டுக்கு இல்ல, 5 செகண்டுக்கு மேலேயும் இல்ல. நீங்க 5 செகண்ட் அப்படியே வெறிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா தெரிய மாட்டீங்க, ஒரு சீரியல் கில்லர் மாதிரி தெரிவிங்க. இதுக்கு நடுவுல ரொம்ப மெல்லிய கோடு தான் இருக்கு. ஸோ கவனமா ஹேண்டில் பண்ணுங்க.
இப்போ லெவல் 3, த லவ் ட்ரையாங்கிள். இப்போ நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பார்ட்டுக்கு வருவோம். நீங்க யாராவது ஒரு பொண்ணோட டேட்டுக்கு போயிருந்தாலோ இல்ல யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ எடுத்த உடனே கண்ணையே விரிச்சு பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா சிஐடி என்கொயரி நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணணும், ஆனா அது பயம்புறுத்துற டென்ஷனா இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது த லவ் ட்ரையாங்கிள் மெத்தட். இந்த டெக்னிக்கை நல்லா கவனிச்சு மாஸ்டர் பண்ணுங்க. கற்பனை பண்ணிக்கோங்க, அவங்க மூஞ்சில ஒரு ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணம் வரைஞ்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது அவங்களுடைய 2 கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு உதடு வரைக்கும் போகுது. அதாவது ட்ரையாங்கிளை தலையில வச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லெஃப்ட் கண்ணை பாருங்க, அதுதான் 1. அந்த லெஃப்ட் கண்ணை 1ல இருந்து 2 செகண்ட் வரைக்கும் பாருங்க. அப்புறம் ரைட் கண்ணை பாருங்க, அதுதான் 2. அதுக்கப்புறம் பார்வைய கீழே உதட்டுக்கு கொண்டு வாங்க, இதுதான் 3. இந்த 3 புள்ளிகளையும் இணைச்சா தலைகீழா இருக்கிற ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். இதனுடைய டைமிங் 1ல இருந்து 2 செகண்ட் தான் இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் 5 செகண்ட் இல்லைன்னா 5 செகண்டுக்கு மேல ஹோல்ட் பண்ணவே கூடாது. வெறும் 1ல இருந்து 2 செகண்ட் மட்டும்தான். இதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கண்ணை பாருங்க. இந்த மெத்தடை பிசினஸ் மீட்டிங்லயோ இல்ல பாஸ் கூட இருக்கும் போதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. உங்க சேம் ஜெண்டர் ஆளுங்களோட உதட்டை நீங்க பாத்தீங்கன்னா சோலி முடிஞ்சது. சோ இதை நீங்க அட்ராக்ஷன் பில்ட் பண்ண நினைக்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. லெவல் 4, த ஆங்கர் டெக்னிக். இப்போ வரைக்கும் நாம அட்ராக்ஷன் கெத்தை பத்தி பேசணும். ஆனால் லைஃப் எப்பவுமே ஸ்வீட்டா இருக்காது. சில நேரங்கள்ல லைஃப்ல சண்டையோ இல்ல போரோ நடக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது யாராவது ஒரு பாஸ் உங்களை மட்டம் தட்ட நினைப்பாங்க, இல்லைன்னா உங்க கிளாஸ்மேட் யாராவது உங்களை தாழ்த்தி பேச பார்ப்பாங்க, புள்ளி பண்ணுவாங்க, உங்களை பயம்புறுத்த பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணா ரொம்ப வீக்கா தெரிவிங்க. அங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டியது த ஆங்கர் மெத்தட். நம்ம யார் கூடயாவது ஆர்கியூ பண்ணும்போது இல்ல நர்வஸ் ஆகும்போது நம்ம கண்ணு அவங்களுடைய லெஃப்ட் கண்ணுல இருந்து ரைட் கண்ணுக்கு மாறி மாறி போகும். இதனால உங்களுடைய தலை லைட்டா ஆடும். இந்த நடுக்கம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் நீங்க பதட்டமா இருக்கிறீங்கன்னு. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க எதிரில் இருக்கிறவங்களுடைய ஏதாவது ஒரு கண்ணை மட்டும் சூஸ் பண்ணணும். நான் பெரும்பாலும் அவங்களுடைய லெஃப்ட் கண்ணை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கரெக்டா அந்த ஒரு கண்ணுல மட்டும் உங்க பார்வையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்கணும்னா ஏதோ நங்குரம் போட்ட மாதிரி. உங்க பார்வைய அடுத்த கண்ணுக்கு கொண்டு போகவே கூடாது. உங்க ஐப்ரோஸை அசைக்காதீங்க, மூஞ்சில எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டிக்காதீங்க. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு கண்ணை மட்டும் அப்படியே விரிச்சு பாருங்க. நீங்க கண்ணை சிமிட்டாம பார்வைய திருப்பாம அந்த ஒரு கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க முகம் கல்லு மாதிரி அப்படியே அமைதியாயிடும். எதிரில் இருக்கிறவங்களுக்கு இது செம டிஸ்டர்பிங்கா இருக்கும். அவங்க மைண்ட் உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடும், இவன் ஏன் பயப்படவே மாட்டேங்கிறான், இவன் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலையே அப்படின்னு யோசிப்பான். ஆனா அவன் வந்த நோக்கம் அவன் உங்களை டாமினேட் பண்ண வந்திருப்பான். ஆனா உங்களோட இந்த அசையாத தன்மையை பார்த்து அவனே அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவான். அவனே பார்வையை திருப்பிடுவான். இந்த பவர் டைனமிக்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் பார்வையை திருப்புறாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த டெக்னிக்கை சும்மா விளையாட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது எதிரில் இருக்கிறவங்களுடைய கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கானது. அதனால ரொம்ப முக்கியமான நேரத்துல மட்டும் பயன்படுத்துங்க. இது லெவல் 5, ஹண்டர் ஐஸ் வெர்சஸ் டீர் இன் ஹெட்லைட்ஸ். இந்த டெக்னிக்கை ரொம்ப கம்மியான பேர் தான் சொல்லி தருவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பசங்க ஐ கான்டாக்டை ஹோல்ட் பண்ண கத்துக்கிறாங்க. ஆனா அப்படியும் அவங்க பார்க்கறதுக்கு ஏதோ பயந்த மாதிரி இல்லைன்னா லூஸ் மாதிரி தெரிவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க கண்ணை நல்லா பெருசா விரிச்சு பார்ப்பாங்க. பயாலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மனுஷனோட கண்ணு எப்ப பெருசாகும் தெரியுமா? அவன் பயப்படும் போதுதான். அப்போ அவனுடைய அட்ரினலின் ரஷ் ஆகும். ஆபத்தை நல்லா பார்க்கறதுக்காக இதை தான்
டீர் இன் ஹெட்லைட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க பேசும்போது கண்ணை முழுசா திறந்து வச்சிருந்தா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சிக்னல் கொடுக்கும்னா, நான் பயப்படுறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் ஏதோ ஆபத்துல இருக்கேன், நான் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்லும். நீங்க லெவலப் பண்ண வேண்டியது ஹண்டர் ஐஸ. ஒரு சிங்கத்தை பாருங்க, அதோட கண்ணு எப்பவுமே பெருசா விரிஞ்சிருக்காது. அதனுடைய ஐலிட்ஸ், அதாவது இமைகள் எப்பவுமே ரிலாக்ஸ்டா கண்ட்ரோல்டா இருக்கும். இத ஸ்குவிண்டிங்னு சொல்லுவாங்க. இத தப்பா யூஸ் பண்ணாதீங்க. வெயில்ல நிக்கிறவன் மாதிரி கண்ணை அப்படியே சுருக்கிக்க கூடாது. சும்மா உங்க கீழே இருக்கிற இமைய லைட்டா மேல தூக்கி மேல இருக்கிற இமைய ரிலாக்ஸா விட்டுடுங்க. அப்ப உங்களுடைய கண்ணு எப்படி தெரியும்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர அதை பார்த்து ஷாக் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 5 ஐ கான்டாக்ட் ஹேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு ரொம்பவே பெரிய ஆயுதமா கை கொடுக்கும். இதுல இருக்கிற டெக்னிக்ஸை சரியான முறையில பயன்படுத்துங்க. சரியான இடத்துல சரியான ஆள்கிட்ட பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.